உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். கீழே போலாம்க்கா. கீழே போனதும் மாமா கிட்ட சொல்லிடு. அவரை நீ எங்க வச்சிருக்க, அவரை நீ எவ்வளவு நேசிக்கிறேன்னு அவர்கிட்ட சொல்லு. எல்லாத்தையும் சொல்லு, மனசுல இருக்கிறத சொல்லு, எல்லாரும் முன்னாடியும் சொல்லு. அதுதான் கரெக்டா இருக்கும். அப்புறம் அடிக்கடி எல்லார்கிட்டயும் சொல்ல தேவையில்லை. இன்னைக்கு எல்லார்கிட்டயும் எல்லாரும் முன்னாடியும் வச்சு உன் மனசுல இருக்கிறத தெளிவா சொல்லிடுக்கா. சரியா? நீ கவலைப்படாத, நான் உன் கூட இருக்கேன். நம்ம கூட அப்பா இருக்காரு. போலாமா? மலிஷ்கா, அவருக்கு நீங்க மோதிரம் போடுங்க. ரிஷி என்கேஜ்மெண்ட் பத்தி எதுவுமே பேசல. ஓ காட், ஏன் இவன் இவ்ளோ குழம்புறான்? அதுவும் அந்த லக்ஷ்மிக்காக. தேங்க் காட் அவ இப்ப இங்க இல்ல. இந்த செரிமனி சீக்கிரமா முடியணும். இல்லைன்னா இவன் லக்ஷ்மியை பார்த்ததும். மலிஷ்கா, ரிங்க போடு. ஷியோர். ரிஷி, மலிஷ்காவுக்கு இப்போ மோதிரத்தை போட்டு விடுங்க. நீங்க எங்க கூட இருந்து எல்லாத்தையும் சரி பண்ணிடுங்கப்பா. அக்கா அவ மனசுல இருக்கிறத வெளிப்படையா சொல்ல போறா. இது போதும். அவங்க ரெண்டு பேரையும் பாத்துக்கோங்க. மாமாவும் சரின்னு சொல்லணும்ப்பா. மாமா அக்காவை புரிஞ்சுக்கட்டும். ரெண்டு பேரும் பேசிக்கட்டும். ரிஷி, இப்ப நீ புரிய வைக்க வேண்டியது உனக்கு இல்லக்கா. நீ மாமாக்கு தான் புரிய வைக்கணும். அவரை நீ எவ்வளவு நேசிக்கிறன்னு சொல்லு. போக்கா. சரி, லக்ஷ்மி இன்னசென்ட்டாவே இருக்கட்டும். அதுக்காக என்னவா? நீ மறுபடியும் லக்ஷ்மி கிட்டே போயிடுவியா? மலிஷ்கா கிட்ட எதுவும் கேட்காதீங்க மாமா. நீங்க உங்களோட மனசை கேளுங்க. உங்க லட்சுமி இப்படி எல்லாம் பண்ணிருப்பாளான்னு நீங்க கேளுங்க மாமா. லக்ஷ்மி, உனக்கு என்ன சொல்லணுமோ அதை நீ சொல்லு. நான் எல்லாத்தையும் கேட்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி முதல்ல இந்த ஃபங்க்ஷன் முடியட்டும். ஓகே? ரிஷி, நான் சொல்ல வந்தது என்கிட்ட பேசு. பண்டிதரே, நீங்க ஆரம்பிங்க. ரிஷி, அம்மா, மாம், மாம், அண்ணி, மாமி, 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 தலையில இருந்து என்னாச்சு? அவளை தூக்குங்க. சீக்கிரம் தூக்குங்க. Come on, let's go. சீக்கிரம். ரிஷி, மெதுவா தூக்கு. சீக்கிரம். என்னாச்சு? ஃபோன் பண்ணு. அப்படின்னா இவங்களை ஜீப்ல ஏத்துங்க. போலீஸ் ஜீப்ன்றதுனால டிராபிக் பிரச்சனை இருக்காது. வாங்க வாங்க. சீக்கிரம் வாங்க போலாம். சீக்கிரம் கூட்டிட்டு போங்க.
வாங்க சார். என்னாச்சு? இங்க பாருங்க, இவன் தான் உங்களோட ஆளு. இவனை கொன்னுட்டான். ஓ காட், அப்ப கண்டிப்பா போலீஸ கூப்பிடணும். போலீஸ் எதுக்கு இப்ப கூப்பிடுறீங்க? முதல்ல இவனை எழுப்புவோம், அதுக்கப்புறம் போலீஸ் கூப்பிடலாம். நான் சொல்றத கேளுங்க, இவன் ஒண்ணும் சாகல. இவன் கையை பிடிச்சு பாருங்க, நாடி துடிக்குதுங்க. அவன் மூக்குல மிளகாத்தூள் போயிடுச்சு. அவனுக்கு தும்பல் அதிகமாகி இங்கே அங்கேயும் போயிட்டு செவுத்துல மோதி கீழே விழுந்துட்டாங்க. ஒரு வேலை பண்ணுங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. சாக்ஸ கழட்டி அவன் மூக்குல வைங்க. பட்டுன்னு எந்திரிச்சு மேல குதிப்பான். இருங்க, வேண்டாம், நானே என் சாக்ஸ கழட்டுறேன். இப்ப எந்திரிப்பான் பாருங்க. இந்த சாக்ஸ தோச்சி 15 நாள் ஆகுது. பாத்தீங்கல, உயிரோட இருக்கா. இப்ப போலீஸ கூப்பிடுங்க. உயிரோட இருக்கா, நான் அப்பவே சொன்னேன்ல. 2 பேரும் வாங்க, உங்களோட ஐடியை காட்டுங்க. டேய், காட்டுடா. பாருங்க. ஓகே, உன்னோடதெங்க? என் ஐடி கிச்சன்ல இருக்கு. அத கையில வச்சுக்கிட்டு என்னால சுத்த முடியாது, ஏன்னா நான் தொலைச்சிடுவேன். வேணும்னா என் கூட வாங்க, கிச்சன்ல இருக்கு, நான் காட்டுறேன். வா, நானும் கிச்சனுக்கு தான் போறேன். சீக்கிரம் வாடா. இப்ப போலீஸ கூப்பிடு. டேய், நீ எங்கடா போற? என் ஊருக்காரன்டா, என் தம்பிடா, என்ன நீ காப்பாத்து. யாரா நீ? நானா? நல்லா இருக்கு. உன் புத்தியை காட்டுறல. எனக்கே துரோகமா? துரோகம் அதுவும் நான் பண்றேனா? அப்ப நான் எங்கடா துரோகம் பண்ணேன்? ஏதோ கோவத்துல டென்ஷன்ல பண்ணிட்டேன்டா. உன் அண்ணி ரூம்ல கொஞ்ச நேரம் படுக்க பார்த்தா அது தப்பா? இத பாரு, என்ன சொல்ற? ரிஷியோட ரூமுக்குள்ள வந்தது தப்பா போச்சே. டேய் வாடா. டேய், நான் வரேன்டா. எங்கடா போறேன்? நான் இங்க இருந்து மறையறதுக்கு என்ன பேயா? போ, உன் பின்னாடியே வர. முன்னாடி போடா. எவன் இந்த வேலையில சேர்த்தான்? இப்ப இவ சொல்றான்ல, இதெல்லாம் உங்களுக்கு புரியலையே, இல்ல நான் தான் புரியாம பேசிட்டு இருக்கேனா? எதுக்காக இப்ப எல்லாரும் என் அக்கா மேல பழிய போடுறீங்க? ஷாலு, இங்க யாரும் யார் மேலயும் பழி போடல. தேங்க்யூ. ஆனா மலிஷ்கா ஏதோ சொல்லிட்டு இருக்காளே. அங்க என்ன நடந்ததோ அதைத்தான் அவ சொல்றான். எதுக்காக நடந்ததுன்னு அவ சொன்னா மாமா. ஐம் சாரிண்ணா, இந்த நேரத்துல இப்படி பிஹேவ் பண்றேன். பட் ஐ திங்க் மலிஷ்கா இஸ் ரைட். நிச்சயம் இது எல்லாத்துக்கும் லக்ஷ்மி தான் காரணம். லக்ஷ்மி அங்க வராம இருந்திருந்தா இந்நேரம் ஃபங்க்ஷன் நடந்திருக்கும். மாமியும் மேல வந்திருக்க மாட்டாங்க. அதோட அவங்க நீலம் மாமி, அவங்க ஒண்ணும் பாட்டி இல்ல. அவங்களுக்கு எந்த சப்போர்ட்டும் தேவையும் இல்லை. அவங்க ரொம்ப நல்லா நடப்பாங்க, அதோட கவனமாவும் நடப்பாங்க. அவங்க லக்ஷ்மியால தான் கீழே விழுந்தாங்க. டென்ஷன்ல இருந்தாங்க, லக்ஷ்மியை கவனிச்சாங்க, பேலன்ஸ் மிஸ் ஆகி தான் கீழே விழுந்தாங்க. ஆனா ஆயுஷ், யாருக்கு வேணாலும் பேலன்ஸ் தவறலாம். உனக்கு, எனக்கு, ஏன் இங்க இருக்க எல்லாருக்கும் பேலன்ஸ் தவறலாம். அது ஒண்ணும் தப்பே கிடையாது. கரெக்ட் தான், பேலன்ஸ் தவறலாம். ஆனா யாருக்கு தவறுச்சு? நீலம் மாமிக்கு. ஏன் விழுந்தாங்க? ஏன்னா அவங்க லக்ஷ்மியை கவனிச்சதால. சோ ஆல் பிகாஸ் ஆஃப் யூ. நீங்க தான் ரீசன், நீங்க தான் காரணம் லக்ஷ்மி. Damn it, man. நீலமணிக்கு உடம்பு குணமாகணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கோ. இல்லனா கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு உன்னை ஒரு வழி பண்ணிடுவோம். பல கேள்விகள் உன் முன்னாடி வந்து விழும். எல்லா கேள்விக்கும் ஒரே பதில் தான் இருக்கணும். நீலமணியோட இந்த கண்டிஷனுக்கு நீ தான் காரணம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.